தேடி எடுத்து பார்க்கிறோம், அவர் ஒருத்தர் தான் நல்ல தலைவராக காட்சி தருகிறார். இதெல்லாம் இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் உள்ள நிலைமை. இறை தூதர் என்று சொன்னார். இந்த சொல்லுகிற நேரத்தில் பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு மனுஷன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் அல்லது ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்ட மதத்தில் ஒரு பிரமுகரா திகழ்றான், ஒரு குருவாக ஆகுறான். எதுக்கு ஆகுறான்? எதுக்கு அவன் ஆகுறான்னு கேட்டா பெரும்பாலும் இதுக்கு தான் ஆகுறான். பெரும்பாலும் ஒரு கட்சியை ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கா, உங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சு மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம போய் சாகணும்டா, அதுக்கு எவன் ஆரம்பிக்கிறது கிடையாது. பில் கிளின்டன்ல இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் இந்த கதி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் உரசி பாருங்கள். இந்த கண்ணோட்டம், இவர் 40 வருஷம் வரைக்கும் நடிச்சு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி அப்படி பணத்தை தள்ளி குடிச்சுக்கிட்டாரோ, பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரோ அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நேர் மாற்றமான ஒரு நிலைமையை இங்கே பார்க்கிறீர்கள். உலக வரலாற்றிலேயே இப்படி ஒருத்தரை நீங்கள் பார்க்க இயலாது. எப்படி பார்க்கறீங்க? அவர் 40 வயசு வரைக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற வரைக்கும், தன்னை ஒரு தலைவர் என்ற அந்த மக்களிடத்தில் இனங்காட்டிக் கொள்கிற வரைக்கும் அவர் அந்த ஊர்ல பெரிய பணக்காரர். சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு அவர் நபின்னு சொல்லவில்லை. அவர் ஆல்ரெடி பணக்காரர் இருந்தார். 25 வயதில் இருந்து அவர் பணம் சேர்க்க ஆரம்பித்தார், வியாபாரத்தில் ஈடுபட்டார். அவருடைய 40வது வயதில் எடுத்து பார்த்தீர்களேயானால் அந்த ஊரிலேயே அவர்தான் பெரிய பணக்காரர். முகமது நபி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை, யாரையும் எதிர்பார்த்து வாழுகிற நிலையில் இருக்கவில்லை. ஊர் மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குகிற தகுதியில் இருந்தார்கள், உயர்ந்த தரத்தில் இருந்தார்கள், சிறப்பான வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆன் கூட அவர்களை பற்றி ஆரம்பத்தில் அருளப்பட்ட வசனத்தில் சொல்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சூரா ஒல்லுஹா என்ற சூரா. வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீர் வறுமையில் இருந்தீர், அனாதையா விட்டுட்டு போன பிறகு வறுமையா இருந்தீர். ஃபஅக்னா, அல்லாஹ்வாகிய நான் உன்னை பணக்காரனாக்கி இருக்கிறேன். எப்ப? நபி ஆகும்போது. இறை தூதர் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா பெரும் கோடீஸ்வரர். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்களே, இது தாங்க ஒரு அளவுகோல். காசு வச்சுக்கிறவனுக்கான பிறவி இல்லையே, அவன் போய் அடிவாய் சம்பாதிக்க வழி தெரியுது. அதே துறையில் அவர் இறங்கி தானே நலிக்கிட்டு இருக்கிறான். வியாபாரி, வியாபாரம் தெரியும். இன்னும் சொல்வதாக இருந்தால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணுங்க. எவ்வளவுதான் ஒருத்தர் திறமைசாலியா இருந்தாலும் 1 லட்சத்தை போட்டா 2 லட்சம் ஆக்க முடியும். திறமை மட்டும் இருக்குது, சில்லறை இல்ல, ஒண்ணும் பண்ணல. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் திறமையும் இருக்கிறது, பணம் அள்ளி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை போட்டு இருக்கிற டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம், பல முறை பெருக்கிக் கொள்ளலாம். அந்த தகுதியில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை தூதர் என்று சொன்ன பிறகு இருந்ததையெல்லாம் இழந்து கொண்டே வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் டெவலப் இப்படி ஆகிட்டான், மேல் நோக்கி டெவலப் ஆகிறான், இவர் கீழ் நோக்கி டெவலப் ஆகிறார். இவருடைய நிலைமை எப்படி இருக்கு என்று சொன்னால் 40வது வயசுல ஊர்லயே பெரிய பணக்காரர், 41 அதை விட கொஞ்சம் கம்மி, 42 அதை விட கொஞ்சம் கம்மி, 43 அதை விட கொஞ்சம் கம்மி, அப்படியே இறங்கி 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 அவர் மூத்தா போனார்ல, மரணித்தார் இல்லையா? மரணிக்கிற நேரத்தில் அவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? அதன் அளவுகள். மரணிக்கும் பொழுது அவர் விட்டு விட்டு சென்றது என்ன? எத்தனை மாளிகைகள், எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டம் துறவுகள், எத்தனை ஏக்கர் நிலங்கள்? ஒன்னும் கிடையாது. போட்டிருக்கிற சட்டை, பயன்படுத்திய குதிரை, ஒரு வாளு, ஒரே ஒரு நிலப்பகுதி, கைபர் பகுதியில் இருந்த ஒரு நிலப்பகுதி, 100 ஆடுகளை கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை, இதுதான் ஒரு மொத்த சொத்து. இதுல அவருடைய கவச ஆடையை அடமானம் வைத்து 30 மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைத்து மீட்கப்படாமல் மரணித்து விட்டார். அது அடமானமா வைக்கப்பட்டிருக்கு ஒரு யகூதி இடத்துல, யூதனிடத்தில். எப்படி ஒரு செல்வ சீமானாக இருந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னதிலிருந்து இழந்து இழந்து கடைசியாக அவருடைய நிலை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் மரணிக்கிறார். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம், ஒரு மனிதரை நம்ம வழிகாட்டியா ஏற்றுக்கொள்வதாக இருந்தா இவர் நம்மிடமிருந்து எண்ணத்தை பெற்றார். நம்மிட்ட எது பெற்றிருக்க முடியாது, அவர் காலத்தில் வாழ்ந்த.
நம்மள்ட்ட தான் பெற முடியாது, மொத்தப்பட்ட பெற முடியும். அவர் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களிடமிருந்து இவர் அடைந்த லாபம் என்ன? ஒரு மனிதன் அவன் காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட தான் லாபம் அடைய முடியும். எங்க தாத்தா வந்து உங்கள்கிட்ட தான் லாபம் அடைய முடியுமா? எங்க தாத்தா வந்து எங்க தாத்தா காலத்து மக்கள்கிட்ட தான் லாபம் அடைய முடியும். அவர் ஏதாவது லாபம் அடைந்தார் என்று சொல்வதாக இருந்தால் அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்களிடத்திலிருந்து அவர் ஏதாவது அடைந்தாரா? வாங்கினாரா? திரட்டினாரா? பலமானாரா? இல்ல. பிரமிச்சு நிக்கிறோம். இப்படி ஒரு தலைவரா? அப்பளுக்கற்ற வாழ்க்கை 40 வருஷம் வரைக்கும் ஆள்றாரு. இது அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு. சொன்ன பிறகு இருந்தெல்லாம் இழக்கிறாரு. அப்ப இவருக்கு எந்த நோக்கமும் இல்ல. சிந்திச்சு பார்க்கிறோம். இவர் நம்மளை வச்சு ஏதோ சம்பாரிச்சு ஏதோ திரட்ட அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதராக தான் அவர் இருந்தார். அல்லாஹ் தான் அவரை நியமித்திருக்கிறான். அதனால் தான் அவரால் இப்படி நடக்க முடிந்தது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறமேல் வழி இல்லாம சம்பாதிக்க முடியலையோ, சம்பாதிக்க நினைச்சாரு முடியாம போச்சு அப்படி நினைக்கலாம்ல. சம்பாதிக்கலான்னு இறங்கி பார்த்தாரு, அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல, அதனால இப்படி போயிட்டாருன்னு நினைக்க முடியுமா? இல்ல, ஒர்க் அவுட் ஆகி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. வணங்குதா? அவர் 40 வயசுல பணக்காரா இருந்தாரு. 53 வரைக்கும் சொந்த ஊர்ல இருந்தார். 13 வருஷ காலம் விரட்டி விட்டாங்க. ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொள்கிறார்கள். 10 ஆண்டுகள் மதீனாவிலே போய் இருக்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகளும் அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், நாளுக்கு நாள் அவர்களுடைய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருந்தது என்றால், நம்ம இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை 10 வருஷத்தில் உருவாக்கினார். இந்த இந்தியா உருவாவதற்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. இது திடீர்னு இந்தியா உண்டாகல. இது ஆயிரக்கணக்கான நாடுகள் இந்தியா என்பது இப்பதான் ஒரு நாடா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னது? ஆயிரக்கணக்கான நாடுகளாக இந்த இந்தியா இருந்தது. தமிழ்நாடு நூற்றுக்கணக்கான நாடாக இருந்தது. தாராபுரம் ஒரு நாடாக இருந்திருக்குது. கோயமுத்தூர் தனி நாடாக இருந்திருக்கிறது. திருவிதாங்கூர் அது ஒரு தனி நாடாக இருந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு நாடுங்க. மைசூர் ஒரு நாடு, திண்டுக்கல் ஒரு நாடு, இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊரு ஒரு நாடாக, புதுக்கோட்டை ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, தஞ்சாவூர் ஒரு நாடு, இப்படி 2000-3000 நாடா வச்சிருந்தாங்களே. இதை நம்ம முஸ்லிம் மன்னர்கள் வந்து உட்கார்ந்து மண்டையில தட்டி தட்டி, என்னடா இது ஜில்லாவுல நாடா, தாலுகாவுல நாடா, ஊர்லாம் நாடா, வாடங்க சேர்த்துட்டாங்க. இது செஞ்சு முடிக்க 800 வருஷம் அவங்க உழைச்சிருக்கிறாங்க. அவங்க அப்புறம் வெள்ளைக்காரன் ஒரு 200 வருஷம் பாடுபட்டு இருக்கிறான். அப்பதான் இந்தியான்னு வந்து உண்டாயிடுச்சு. வெள்ளைக்காரன் முஸ்லிம்கள் வரலன்னா அந்த காலத்தில் சேர சோழ பாண்டி இவங்களுக்குள்ள அடிச்சுட்டாங்கன்னு பாருங்களேன். சேரனுக்கு சோழனுக்கு சண்டை, சோழனுக்கு பாண்டி. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நினைக்காது, தஞ்சாவூருக்கு மாதிரி தான் நடக்கும். நம்ம வந்திருக்கிற 1000 வருஷம் 200 வருஷம் நம்ம ஆட்சி பண்ணல சொன்னா, 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணல சொன்னா சண்டை எங்க நடக்கும்? தஞ்சாவூருக்கும் மதுரைக்கு, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் நடக்கும். தஞ்சாவூர் சோழ, மதுரை வந்து பாண்டியன் அடிச்சு சாவாங்க. அவன் அணுகுண்டு வெடிப்பான், இவன் அணுகுண்டு வெடிப்பான். இதையெல்லாம் மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகளில் உருவாக வேண்டிய ஒரு சாம்ராஜ்யத்தை 10 ஆண்டுகளில் உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சாம்ராஜ்யம் இப்ப இருக்கிற இந்தியா நிலப்பரப்பு இருக்குதே, அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு. மதீனாவை கடந்து எகிப்து வந்து, யமன் வந்து, பாரசீக வளைகுடா வரைக்கும் தொட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். பல பகுதிகளுக்கு ஆளுநர்களை, கவர்னர்களை அனுப்புகிற அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அதிபராக இருந்தார்களே, சம்பாதிக்க முடியுமா முடியாதா? கடைசி வரைக்கும் விரட்டிட்டவா இருந்தாங்க. 13 வருஷம் தான் விரட்டின. 40வது வயசுல இருந்து 53வது வயசு வரைக்கும் விரட்டின. 53ல இருந்து 63 வரைக்கும் அவர் தான் விரட்டினார். அவரை கண்டு உலகம் பயப்பட்டது. எந்த அளவுக்கு பயப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நுஸிர்து பிர்ரோதி மஸீரத ஷஹரின். 1 மாத தொலைவில் இருப்பவனும் என்னை கேட்டாலே பயப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் என்னை வலிமையாக வைத்திருக்கிறான். 1 மாத பயண தொலைவில், ஏய் முகமது வர்றாரா, 1 மாசத்துக்கு சேர்ந்து வர்றா, பயப்படுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அவர்தான், அவர் சர்வாதிகாரி, சூப்பர் பவர். உலகத்தில் வல்லரசுங்கிறாங்க இல்லையா,
அவர் தான் வல்லரசு. ஒரே வல்லரசு. இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசா இருக்கிறமா? இது அநியாயக்கார வல்லரசு, அது நேர்மையான வல்லரசு. இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறது மாதிரியான ஒரே வல்லரசாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மட்டும் இருந்தது.